TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இனங்களுக்கிடையிலான சுயாட்சி உரிமை, அவர்களுக்கு மீளப்பெற முடியாத அதிகாரங்கள் குறித்து அறகலைய போராட்டக்காரர்களின் மக்கள் போராட்ட முன்னணி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் 116 பேர் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். கட்சியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களின் பொறுப்புகளில் இருந்து நீக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டமிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நேற்று வரை மாத்திரம் 6 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார்கள். தமது கட்சி யாரை ஆதரிப்பது என்பது குறித்து உத்தியோகபூர்வ முடிவை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது. உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கு முன்னாயத்தமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 3 விசேட குழுக்களை நியமித்துள்ளார். வணக்கம், இது டிபிசியின் காலை நேர பிரதான செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சுயாட்சி மிக்க பிரதேசங்கள், இனங்களுக்கிடையிலான சுயாட்சி உரிமை, அவர்களுக்கு மீளப்பெற முடியாத அதிகாரங்கள் குறித்து அறகலைய போராட்டக்காரர்களின் மக்கள் போராட்ட முன்னணி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் மக்கள் போராட்ட முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியிடும் நிகழ்வில் கட்சியின் ஏற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் இதனை தெரிவித்துள்ளார். தங்களை பொறுத்தவரை மக்கள் என்பது ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்த்து நிற்கின்ற அதிகார வர்க்கமோ அல்லது இந்த கொடூர ஆட்சியிலே தங்களுக்குரிய வருமானத்தை ஈட்டும் செல்வந்தர்களாகவோ முதலாளிகளாகவோ இல்லை என மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் ஒரு இருண்ட யுகத்திலே, மிக மோசமான சூழ்நிலையிலே, மிக மோசமான ஆட்சியாளர்களின் கரங்களிலே எங்களின் அன்றாட வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் மீண்டும் இந்த அதிகார வர்க்கம் எங்களை மிக மோசமான ஆட்சி முறைக்குள் வைத்துக்கொண்டு செல்வந்தர்களுக்காகவும் பிற நிறுவனங்களின் முதலாளிமார்களுக்காகவும் ஒரு அரசாங்கத்தை மீண்டும் ஒரு முறை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். மக்களின் கொள்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்துடன் நாங்கள் இன்று உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை யாரின் பக்கம் நாங்கள் நிற்கின்றோம் என்ற தெளிவு எங்களுக்குள்ளது. எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் பலவீனமானவர்களின் பக்கம் நின்று பேசுவதுதான் அரசியலில் நியாயமான விடயம் என்பதை நாங்கள் அறிவோம். எனவேதான் எங்களின் கொள்கை பிரகடனம் பலவீனமானவர்களை பலப்படுத்துவதற்கான பல அடிப்படைகளை கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் வெளியிடவுள்ள இந்த கொள்கை பிரகடனம் பல கேள்விகளுக்கு பதிலாக அமையும். ஏன் நாங்கள் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இருந்தது, ஏன் ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருந்தது என்பதை எங்கள் கொள்கை விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருக்கின்றோம். எங்களின் கொள்கை ஒன்றே எங்களின் நம்பிக்கை. ஏனைய வேட்பாளர்களிடமில்லாத பல விடயங்கள் மக்கள் என்ற ஒரு சக்தியை நம்பி, மக்களின் கரங்களில்தான் இறைமை உள்ளது என்பதை நம்பி நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குகின்றோம். நாங்கள் பணக்காரர்களோ செல்வந்தர்களோ இல்லை, முதலாளிமார்களோ அதிகார வர்க்கத்தினரோ இல்லை. நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின், அடித்தட்டு மக்களின் பிரதிநிதிகளாகத்தான் இந்த கொள்கை பிரகடனத்தை முன்வைக்கின்றோம். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு என்ன என்பதை சுட்டிக்காட்ட தவறியுள்ளார்கள். முதன்முறையாக நாங்கள் இந்த இனவாதிகளின் முகத்திரையை கிழித்தெறிந்து உண்மையான பிரச்சனையை அடையாளம் கண்டு இன்று எங்களின் தேர்தல் விளக்க உரையில் கொள்கை பிரகடனத்தில் மிக அழகாக தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு என்ன என்பதை மிகவும் திட்ட தெளிவாக விளக்கியிருக்கின்றோம். குறிப்பாக சுயாட்சி மிக்க பிரதேசங்கள், இனங்களுக்கிடையிலான சுயாட்சி உரிமை, அவர்களுக்கு மீளப்பெற முடியாத அதிகாரங்கள், வடகிழக்கு தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சினைகள், இராணுவ ஆக்கிரமிப்பு, சிங்களமயமாக்கப்படுதல், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை, அரசியல் கைதிகளின் பிரச்சினை போன்றவற்றை திட்ட தெளிவாக அடையாளம் கண்டுள்ளோம். மக்களுடைய பிரச்சினை, அவர்களின் தேவை, அடிநாதம் என்னவென்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் மக்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு குழுவாக, அதிகாரமிக்க ஒரு குழுவாக நிற்பதற்கு ஒரு பொழுதும் விருப்பமில்லை. நாங்கள் மக்களோடு மக்களாக நிற்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் 116 பேர் உறுதியளித்துள்ளார்கள்.
புதிய நோக்குடன் புதிய வேலை திட்டத்துடனும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லவே தாம் சுயேட்சை வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் மாகாண சபைகள் மத்திய அரசாங்கம் உட்பட்ட 10 நிர்வாக கட்டமைப்பின் ஊடாக நாட்டை அபிவிருத்திக்கு இட்டுச் செல்வதற்கு அர்ப்பணித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் 116 பேர் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக உறுதியளித்துள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களின் பொறுப்புகளிலிருந்து நீக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டமிட்டுள்ளது. இதற்கான முதற்கட்ட பணிகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளதாக கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அவர்கள் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் கட்சியின் பொறுப்பாளர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்று பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவுடன் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பொதுஜன பெரமுனவின் முழுமையான ஆதரவை பெற வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தான் இந்த வேண்டுகோளை நேரடியாக விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் ராஜபக்சர்களின் ஆதரவை பெற்றால் அது பெரு வெற்றியாக அமையும் என ஜனாதிபதியிடம் நான் தெரிவித்தேன் என்று அஜித் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி புரிந்துணர்வு மிக்கவர், அவர் நிச்சயம் ஆதரிப்பார் என ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன் எனவும் அஜித் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த எண்ணத்தை கொண்டுள்ளார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நேற்று வரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் 6 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார்கள். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பில் போட்டியிட 4 வேட்பாளர்களும், சுயாதீனமாக போட்டியிட 2 வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த மாதம் 26ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை வெளியிட்டது. அறிவிப்பு வெளியான ஒரு சில மணித்தியாலத்திற்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்திரத்ன சுயாதீன வேட்பாளராகவும், புதிய சுதந்திர முன்னணியின் வேட்பாளராக ஓசல லக்மால் அனில் ஹேரத் என்பவரும், இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு SG லியனகே என்பவரும் கட்டுப்பணம் செலுத்தினர். ஐக்கிய மக்கள் சார்பில் போட்டியிடுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும், தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் போட்டியிடுவதற்கு SK பண்டாரநாயக்கவும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து அறிவித்துள்ளது. அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா, பாராளுமன்ற உறுப்பினர்களான துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண மற்றும் மஹிந்த அமரவீர ஆகியோர் தலைமையிலான குழு இவ்வாறு ஜனாதிபதியிடம் சுதந்திர கட்சியின் ஆதரவை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தமக்கு ஆதரவளிக்குமாறு கோரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைத்திருந்த கடிதத்தை அடிப்படையாக கொண்டு நேற்று முற்பகல் கூடிய சுதந்திர கட்சியின் அரசியல் குழு மற்றும் செயற்குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து நீண்ட கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தது. இதன்போது சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சில நாட்களில் நாட்டில் நிலவும் அரசியல் மாற்றங்களை கட்சி அவதானித்து வருவதாகவும், இதன் காரணமாக தமது கட்சி யாரை ஆதரிப்பது என்பது குறித்து உத்தியோகபூர்வ முடிவை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் சில நாட்களாக அரசியல் கட்சிகளிடையே பல்வேறு நிலைப்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது. இவ்வாறான நிலையை கட்சி நிதானமாக அவதானித்து வருகிறது. பொதுஜன பெரமுனவின் அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை கிழக்கிழங்கையைச் சேர்ந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் பெரும்பாலானோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையே ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் என்றும் அவர் கூறினார்.
ஊழல் ஒழிப்பு சட்டமூலத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க வேண்டாம் என இளம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் ஒழிப்பு சட்டமூலத்தை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ள நிலையிலேயே இந்த நாட்களில் பரபரப்பாக பேசப்படும் இளம் எம்பி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ள குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஊழல் ஒழிப்பு சட்டமூலத்தை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார். எம்பியின் கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களுடன் கலந்துரையாடி அடுத்த 2 நாட்களுக்குள் தீர்மானம் எடுப்பார் என ஜனாதிபதி செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹமாஸோடைய அரசியல் தலைவரான இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டிருக்காரு. தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் 9 மாதங்களா போர் நீடித்து வருது. இந்த நிலையில ஈரானுடைய அதிபர் பதவியேற்பு விழாவிற்காக இஸ்மாயில் ஹனியே ஈரானுக்கு போயிருக்காரு. ஈரான்ல டெஹ்ரான் அப்படின்ற இடத்துல தான் அவருடைய வீடு இருக்கு. அந்த இடத்துல தான் அவர் தங்கி இருந்திருக்காரு. அந்த இடத்துல தான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு. இந்த கொலை 2 விதமா சொல்லப்படுது. ஒன்னு அவர் இருந்த இடத்துல குண்டுகள் பாம்பு போட்டு அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விதமா அவர் இருந்த அந்த வீட்டுக்குள்ளேயே போயிட்டு துப்பாக்கி ஏந்திய நபர்கள் உள்ள போயிட்டு அவரையும் அவர் பாதுகாவலரையும் சுட்டு கொன்னதாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஹமாஸ் தரப்புல இருந்து அவர் எப்படி கொன்னாங்க அப்படின்னு எந்த ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனுமே அவங்க கொடுக்கல. ஈரான் தரப்புல இருந்து இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹமாஸ் தரப்புல இருந்தும் அவர் அஃபீஷியலா கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் ஹமாஸுடைய அரசியல் தலைவரான இஸ்மாயில் ஹனியே இழப்பு ஒரு பேரிழப்பா ஹமாஸுக்கு பார்க்கப்படுது. இவர் யாரு அப்படின்னு பாக்குறப்போ 1987 இவர் ஹமாஸ்ல ஜாயின் பண்றாரு. அந்த டைம்ல பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்களோட உரிமைகளுக்காக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த டைம்ல தான் இஸ்மாயில் ஹனியே ஹமாஸ்ல ஜாயின் பண்றாரு. தொடர்ந்து அவர் பாலஸ்தீனிய தலைவர்கள் கூட ஒரு குட் டேர்ம்ஸ்ல இருந்துட்டு வர குட் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வராரு. அதே மாதிரி 2006 அவர் பாலஸ்தீனிய பிரதமராகவும் ஆகிறாரு. தொடர்ந்து 2017 ஆண்டு ஹமாஸுடைய அரசியல் தலைவராக இவர் பொறுப்பேற்கிறாரு. இவரோட அரசியல் தலைவரான இஸ்மாயிலோட ஹனியோடைய இழப்பு ஒரு பேர் இழப்பாக தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த இன்பிட்வீன் போர்ல இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடந்த அந்த போர்ல இஸ்மாயில் ஹனியோடைய 3 மகன்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இழப்பு அதாவது இஸ்மாயில் ஹனியோட இழப்பு இழப்புக்கு கண்டிப்பா பழி தீர்க்கப்படும் அப்படின்னு ஹமாஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஹமாஸ் தலைவர் படுகொலையின் காரணமாக ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கு முன் ஆயத்தமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 3 விசேட குழுக்களை நியமித்துள்ளார். இதன்படி தேசிய பாதுகாப்பு தொடர்பான விசேட குழு ஒன்றும் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கான குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருப்பதோடு அந்த 2 குழுக்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான உயர்மட்ட குழு ஒன்றையும் ஜனாதிபதி நியமித்துள்ளார். 2 குழுக்களும் சமர்ப்பிக்கும் அறிக்கையின் பிரகாரம் உயர்மட்ட குழு உரிய நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதன் மூலம் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை அப்பட்டமாக மீறியமையானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அமைதிக்கு உச்சக்கட்ட அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இதன் நேரடி மற்றும் மறைமுக விளைவுகளை நம் நாடு சந்திக்க நேரிடலாம். இந்த நேரத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அமைதியின் செய்தியே தேவைப்பட்டாலும் தொடர்ச்சியாக பதிவாகும் இத்தகைய மனிதாபிமானமற்ற தாக்குதல்களின் விளைவுகளை அப்பகுதியும் ஒட்டுமொத்த உலக மக்களும் அனுபவிக்க வேண்டியுள்ளமை வருத்தமளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பலஸ்தீன மக்களுக்கு விரைவாக மற்றும் நிலையான போர் நிறுத்தம் மற்றும் அவசரமான தேவைப்படும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான முயற்சிகளை விரைவுபடுத்துமாறும் சர்வதேச சமூகத்தை தாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டிபிசியின் பிரதான காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த மாலை நேர பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். TBC Tamil News.